ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம சேனலின் குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணுறது அது ஒரு வீடியோவை போடுங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கான ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லைங்க. நார்மலாகவே நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நார்மலாக க்ளீன் பண்ணலாம். இந்த காளானை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் வைஸாக பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வார்ம் வாட்டர் இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் வெதுப்பான தண்ணியை எடுத்துகிட்டு நீங்கள் காளான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு மேலே இருக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேலே ஒட்டிகிட்ருக்கிற அந்த எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணலாம். இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம வாங்கியிருக்க இந்த காளானை ஆட் பண்ணி இது மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா ப்ராப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த க்ளீனான இந்த காளானை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அகெயின் இந்த காளானை நீங்கள் எடுத்து நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ ரன்னிங் வாட்டர் இருந்தாலுமே நீங்கள் நல்லா கொஞ்சம் அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காளான் வந்து டோட்டலாக க்ளீன் ஆகிடும். இந்த காளானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்டெம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிளியர் கட்டாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துலலாம் பாக்டீரியாஸ் வந்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கூட லாஸ்ட் இருக்க எட்ஜை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், கழுவிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற மஷ்ரூம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் மஷ்ரூம். நிறைய விதமான மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த பட்டன் மஷ்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் டி இருக்குது, போன் ஹெல்த்தி ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிக்கடி உணவில் நம்ம எடுத்துக்கிறதுனால உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்க உதவுது அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. இதில் இருக்கிற செல்னியம்ங்கிற சத்து வந்து நம்ம செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால கேன்சர் வராமல் தடுக்க மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. இங்கே பாருங்கள், காளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெல்ல ஸ்டோர்லையும் கிடைக்கும். காளான் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பட்டன் காளானில் நம்ம கில்ஸ் வந்து எப்பயுமே க்ளோஸ்டாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் விரிஞ்சு வர மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நாள் ஆக தான் கொஞ்சம் விரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மஷ்ரூமை வந்து எல்லாமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். மஷ்ரூமை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மஷ்ரூமை வச்சு எப்படியும் ஒரு சூப்பரான கிரேவி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரிஷில் வர வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டே இருக்குது. உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் வதங்குற மாதிரி இப்படி நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ குயிக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஹையில் வச்சுப்போம். இப்படி வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது தக்காளி என்ன அளவு எடுக்கிறீங்களோ வெங்காயம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் உங்ககிட்ட மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா டேஸ்ட்டுக்காக நீங்கள் சிக்கன் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் வந்து போகிற வரைக்கும் நீங்கள் இப்படி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் நீங்கள்
மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா குக்காக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காளானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காளானை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த காளானை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வதக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூமில் இருந்து வாட்டர் வெளியே வரும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியோட அளவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கிரேவி டைப்பில் வேணும்னு சரி உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. நீங்கள் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். காளான் வந்து நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. 5 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளே குக் ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பத்தலைனாலும் சரி காரம் பத்தலைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி போடும்போது நீங்கள் பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது நீங்கள் சில்லி பவுடரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் குயிக்காக குக் ஆகும். 1 மினிட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த தண்ணி வந்து நல்லா வந்து வற்றணும். அப்போ தான் ஒரு கிரேவி டைப்பில் ஆகும். ஸோ பார்த்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலி சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கலைனாலும் சரி கவலையே படாதீங்க. வீட்டில் மஷ்ரூம் வாங்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம் வாங்கும்போது கண்டிப்பாக அதோட மேனுஃபேக்சரிங் டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மஷ்ரூம் கிரேவியை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி, பூரி இல்லைனா இட்லி, தோசை எதில் வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சடனாக ஒரு ஈஸியான ஒரு வேலையாகவும் இருக்குது. ஹெல்த்தியான டிஷ் வேறு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.